ஹலோ கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஆந்திராவில் இருக்கேன். ஆந்திராவில் ஒரு ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். என்ன ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் தம்ப்நெயில்லாம் பார்த்துருப்பீங்க. சென்னையிலேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்க டிபி கோட்டா வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஃபால்ஸ்க்கு நாங்கள் பைக்கில் தான் வந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours 15 minutes ரைடு. இந்த கோயிலில் தான் வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணணும். உங்கள் ஓன் ரிஸ்கில் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஃபால்ஸ் போகிறதுக்கு சரியான ரூட் கிடையாது, நாம் தான் பார்த்துட்டு போனோம். நிறைய வீடியோஸ் பார்த்து ரூட்டு பார்த்து வச்சுருக்கேன். போயிடுவோமான்னு தெரியல எங்களுக்கு. ஆஃப்லைன் போகிறா நீ போடுறா? எனக்கு தெரியும், வா போகலாம். அவ்வளோதான், இது போயாச்சு. அவ்வளோதான் போகிறோம். அவ்வளோ வந்தாச்சு, இவ்வளோ தூரம் போக வேண்டியதுதான். இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ்னால என்னாச்சுன்னு கொஞ்சம் நீங்களே பாருங்களேன். இந்த ஷூ பாட்டம் போயிடுச்சு. இந்த ஷூ பாட்டம் எங்கே போச்சுன்னே தெரில. எனக்கே ரூட்டு தெரிலங்க. என்னோடய பேச்சை கேட்டு இந்த ஃபால்ஸுக்கு வந்துடாதீங்க. பார்த்து பார்த்து ஆரம்பமே தடுக்குதே. ஒரு லேக் வரும், அந்த லேக் வந்ததுக்கப்புறம் ரூட்டு தெரியும். அந்த லேக்கே காணோம். அவ்வளோ பெரிய லேக்கே காணாம போச்சு. லேக்கை கண்டுபிடிச்சாச்சு. அது ரெயின் சீசனில் வந்தால் அங்கே ஒரு கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருக்கும். இல்லை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் எங்களோட வண்டி பார்க் பண்ண பார்த்தீங்களா, அங்கேயும் பைக் பார்க் பண்ணலாம். இல்லை இவ்வளோ தூரம் நடந்து வந்த ரூட்டை அப்படியே பைக்கில் வர மாட்டிங்கன்னா இந்த இடத்துலையும் பார்க் பண்ணிக்கலாம் பைக்கை. இதுக்கு மேலே பைக் எடுத்துகிட்டு போக முடியாது, இதுக்கு மேலே நடந்து தான் போகணும். இல்லை 2 ரூட் போயிட்டுருக்கு. மேலே ரூட் போகாதீங்க, கீழே ரூட் போங்க. நான் எப்படி போகிறேன்னு பார்த்து நீங்கள் அப்படியே போகலாம். இல்லைன்னா வழி மாறி போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டி சொல்கிற செக் பாயிண்ட்ஸை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த லேக் ரெயின் சீசன் வந்தீங்கன்னா செம்ம ஃபுல்லாக இருக்கும், இங்கெல்லாம் தண்ணி இருக்கும். பட் இப்போ செம்ம வெயில்னால அவங்க தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு கோயில், அந்த கோயிலே இப்போ இந்த சைடு வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த கோயிலே ஃபுல்லாக மூழ்கி இருக்கும். பட் இப்போ தண்ணி கம்மியாக இருக்கனால அந்த கோயில் ஃபுல்லாக வெளியே தெரியுது. இந்த இடத்துல வந்திங்கன்னா ரெண்டு ரூட் ஸ்ப்ளிட் ஆகும். அதில் ஒரு ரூட்டில் இந்த மாதிரி கல் போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த ரூட் போயிடாதீங்க, ஏன்னா அது வந்து கடைசியில் போயிட்டு நடுக்காட்டில் தான் விடும். அது வந்து ஃபால்ஸ் போகிற ரூட் கிடையாது. அந்த ரூட்டில் அப்படியே கீழே ஒரு ரூட் போகும்ப்பா, ரூட் அதில் போங்க, அதுதான் கரெக்டான ரூட். இந்த ஓட ஓரமாகவே நடந்து வந்தீங்கன்னா இதோட ரூட் இந்த இடத்துல முடிஞ்சிடும். இந்த டைமில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு மரம் ஒன்று இருக்கும். இந்த மரத்துக்கிட்ட ரிவர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். அப்படியே இந்த இடம் வந்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மரம் காட்டினல, இந்த மரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இந்த பக்கம் ஒரு ரூட்டு போகும், அதில் போகாதீங்க. அப்படியே இந்த ஓடையை ஒட்டியே ஒரு ரூட்டு போகும், அந்த ரூட்டில் போங்க. இங்கே உங்களுக்கு அடையாளம்னா இந்த மரத்தில் மார்க் வச்சுருக்காங்க பாருங்கள், இந்த பக்கம் ஏரோ மார்க் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை பேஸ் பண்ணி இந்த பக்கம் போங்க. இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு பாறையில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரோ மார்க் போட்டுருக்கு பாருங்க. இந்த ஏரோ மார்க்கை பேஸ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஆமாம்மா, சூப்பர் பார்க்கலாம், அப்படியே போகலாம்.
கைஸ் இப்போ ஒரு பண்ணான விஷயம் காட்டுடா. சரி, ஷூ அடியில் இந்த ஷூ பாட்டம் போயிடுச்சு. இந்த ஷூ பாட்டம் எங்கே போச்சுன்னே தெரில. இது எப்போ காணா போகும் தெரில. கைஸ் எனக்கே ரூட்டு தெரிலங்க. தப்பான ரூட்டில் வந்து பாருங்க, சுத்தமாக வழியே இல்லை. உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். ரூட்டை காணும், கண்டுபிடிக்குமான்னு தெரியல. இந்த வீடியோ ஃப்யூச்சரில் பார்க்க போகிற உங்களுக்கு தான் தெரியும் நான் ஃபால்ஸை கண்டுபிடிச்சி போனேனா இல்லையான்ட்டு. அப்போ ரூட் இல்லை அந்த பக்கம், இந்த பக்கம் ரூட் இல்லை. இப்போ எப்படி இப்போ போகிறோன்னு தெரியல. இந்த சைடு ஒரு கால் தடம் தெரியுது, ஹியூமன் கால் தடம். அதனால் இந்த பக்கம் போகலான்னு யோசிக்கிறோம். ஆனால் இது வந்து திருப்பி இந்த சைடு வந்த மாதிரி இருக்குது பாரு. அந்த கால் தடம் திருப்பி ரிட்டன் இந்த பக்கம் வந்த மாதிரி இருக்குது. அதுவும் கால் தடம் இப்போ வச்ச மாதிரி தான் இருக்குது. அதனால இந்த பக்கம் ரூட்டு கிடையாதுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ரிட்டன் வந்த மாதிரி இருக்குது இந்த கால் தடம். இதை பார்க்கும்போது அசுரன் படம் தான் ஞாபகம் வருது. திருப்பி வருவாங்களே. எங்களுக்கு முன்னாடி ஒரு வேறு கேங் போகுது. அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு ரூட்டு தெரியுமா கேட்டோம் இப்போ தான். அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இனிமேல் ரூட்டு மிஸ் ஆக சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரூட்டு தெரியும்னு நினைக்கிறேன். போப்போம், வாங்க போகலாம். இந்த ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மாமரம் இருக்கும். அந்த மரத்துலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து ஓடையை க்ராஸ் பண்ணி ஓடையை ஓட்டின மாதிரி ஒரு ரூட் போகும். அந்த ரூட்டில் தான் போகணும். நீங்கள் குளிக்கணும்னு நினச்சா இங்கேயுமே குளிக்கலாம். ஒரு நீச்சல் தெரியாதவங்க இந்த பிளேஸில் குளிக்கலாம். கொஞ்சம் ஆள் இல்லாமல் இருக்குது. ஆனால் டைவ் அடிக்காதீங்க, ஃபுல்லாக பாறையாக இருக்குது. ஆனால் செம்ம தண்ணி, கிறிஸ்டல் கிளியராக இருக்குது தண்ணி. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு என்ட்டு மார்க் போட்டிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு முன்னாடி போனவங்க இந்த பக்கம் தான் போகணும் ரூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே கீழே போகாதீங்க, மேலே போங்க. இங்கே ஒரு இடம் மார்க் இருக்குது, அது அப்படியே போங்க. அப்படியே இந்த ரூட்டில் போகும். ரெஸ்ட்டு இங்கே ஆழம் கம்மியாக இருக்கும். இங்கே நீச்சல் தெரியாதவங்க இங்கே குளிச்சிக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்குது தண்ணி, கொஞ்சம் ஆழமும் கம்மியாக இருக்குது. ஒரு இதை தாண்டி தான் இதுக்கப்புறம் தான் மேஜிக் ஃபால்ஸ் அண்ட் ஸ்லைடிங் ஃபால்ஸ் இருக்குது. அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் போகலாம். அப்படியே அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் மேலே ரைட்டில் மேலே ரூட்டு போகும். கால் வருமா? அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்துட்டு போகிறோம். சப்போஸ் வழி மாதிரி தப்பாக போயிட்டா அவங்களுக்கு ஹெல்ப் கேட்குறதுக்காக நம்பர் வாங்கிட்டு போகிறோம். அதுவும் ஜியோ தான் இங்கே சிக்னல் வரும் அப்படின்னால ஜியோ நம்பர் தான் கேட்டு வாங்கியிருக்காங்க. இதான் நாங்கள் பண்ண பிக் மிஸ்டேக். இந்த இடத்துல ரைட் எடுத்துருக்கக்கூடாது, லெஃப்ட்டு போயிருக்கணும். அந்த பாறை மேலே ஏறி லெஃப்டில் போயிருக்கணும். பட் நாங்கள் பண்ண தப்பு, ரைட்டு போனது தான். இதுக்கு மேலே நாங்கள் போகிற எல்லா ரூட்டுமே தப்பான ரூட் தான். ஸோ இதுக்கு மேலே எங்களை ஃபாலோ பண்ணாதீங்க, ஓகேவா? மறுபடியும் ரூட்டு தெரில எங்களுக்கு. அவங்க இதுக்கு முன்னாடியே வேறு இடத்துல அவங்க உட்காந்துட்டு இப்போ குளிக்க போகிறோம் அங்கேயே அப்படின்ட்டாங்க. இந்த ஃபால்ஸ் வரல அப்படின்ட்டாங்க. இப்போ நாங்களே ரூட் தேடி போயிட்டுருக்கோம். ஒன்று ரைட் சைடு ஒன்று போகுது, லெஃப்ட் சைடில் இந்த பெரிய மாமரத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது. அங்கே தான் எனக்கு அந்த மாதிரி தான் பார்த்த மாதிரி ஞாபகம். அதனால் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். ஓ, இந்த ஓரமாக ரூட்டு போதா பாரு. இயற்கையான உணவு கிடச்சிருக்கு. இந்த மரத்துலேருந்து எங்களுக்கு மாங்காய் கிடச்சிருக்கு. ஃபுல்லாக அந்த இடம் ஃபுல்லாக அங்கங்கே மாங்காய் தான் இருக்குது.
முடியல. எவ்வளோ நேரம் நடக்கும், எவ்வளோ நேரம் இருக்கும் நம்ம நடந்து? எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? 10:30 மேலே ஆயிடுச்சு. 10:30 மேலே ஆயிடுச்சா? 2 மணி நேரமாக நடந்துட்டு இருக்கோம். 10:30 இல்லை ட்ரீம், மணி 10:45. 10:45 ஆகுதா? அப்பா கரெக்டான ரூட்டில் தான் போகிற மாதிரி தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கை போட்டுருக்கோம். அப்படியே நடந்து வந்தீங்கன்னா பார்த்து என்ன என்ன இந்த பக்கம் ஒரு ரூட் போகுது, இங்கே மேலே ஒன்று மேலே போகுது. பட் இந்த மேலே ரூட் தான் கரெக்டான ரூட். எப்படி கண்டுபிடிச்சேன்னா இந்த வேரில் ரூட் போட்டிருக்காங்க, ஏரோ மார்க் போட்டிருக்காங்க, அது அழிஞ்சு போச்சு. அதனால் இங்கே பார்க்காரு நம்மளால் அதை செதுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு ஏரோ மார்க்கை. போகலாம் வாங்க. அவ்வளோ போடாது, இது போதும் நமக்கு. இதை பார்த்துட்டு வந்துடுங்க, இந்த ஏரோ மார்க்கை பார்த்துட்டு கீழே போகாமல் மேலே போங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் இல்லை ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் மாதிரி எதனா போட்டுவாங்க, இல்லை பேண்ட் ஒன்ட்டு எதனா போட்டுவாங்க. ஷார்ட்ஸ்லலாம் வந்தீங்கன்னா ஃபுல் ஹாஃப் ஹேண்ட் இல்லை டிஷர்ட்டில் வந்தீங்கன்னா அப்படியே முள் கிழிச்சு எடுத்துரும். கொஞ்ச நேரத்தில் காதில் குத்துது, கழுத்தில் குத்துது, முடியல. பார்த்து வாங்க, மறக்காமல் வந்தால் ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டு வாங்க. ஃபுல்லாக ஒரே முள்ளாக இருக்குது சைடில் ஃபுல்லாக. ஐஸ் முடியல. கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ட்ரெக்கிங்கை. இப்போ மணி 11 o'clock ஆகுது. இன்னும் நடந்துகிட்டே தான் இருக்கோம். ஆனால் இன்னும் போய் சேர்ந்த பாடு இல்லை. எல்லாம் டயர்டாகி படுத்துட்டான், ஏறவே முடியல. இதுக்கு தடா ஃபால்ஸ் எவ்வளோ பரவாயில்ல போல். சரிங்களா, இந்த மாதிரி ஃபுல் முள் தான் நிறைய இருக்குது. நிறைய பார்த்து வாங்க. இருந்தால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட் போட்டுவாங்க, இல்லை ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போட்டுவாங்க. அதான் இங்கேருந்து கீழே வந்தால் அப்படியே டவுனு தான். அப்போ கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்து செக் பாயிண்ட்டை பார்த்துருக்கோம். இங்கே மார்க் போட்டிருக்காங்க இந்த பாறையில். அப்படியே ஏறி கொஞ்சம் போனீங்கன்னா இதோ இந்த பாறையில் இன்னும் கொஞ்சம் கிளியராகவே இருக்குது மார்க். இந்த சைடு தான் போகணுன்னு சொல்லிட்டு வாங்க. 2.5 மணி நேரமாக நடந்துகிட்ருக்கோம். தேனியே சமமாக இருக்குது பாரு. மேலே உச்சிக்கே வந்துட்டோம். லெஃப்டில் பாருங்கள், மலை உச்சிக்கே வந்துட்டோம். இதுக்கு மேலே மலையே ஏறல. இங்கே ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது ஒரு அடையாளத்துக்கு. போடக்கூடாது, இந்த மாதிரி குப்பை போடாதீங்க. பட் இப்போ அந்த குப்பை தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்குது. அடுத்த மார்க்கு இங்கே ஒரு பெயிண்டில் மார்க் போட்டிருக்காங்க. கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாக புதராக தான் இருக்குது. இதில் எங்களுக்கு அந்த மார்க் மட்டும் இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். பாப்பா 2 பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டுருக்காங்க. நடக்க முடியாது, திருப்பி போயிடுறேன்லாம் சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே ஒரு மார்க் இருக்குது. ரிவைன் பண்ணுங்கள். அவனே தெளிவாக யாரோ மார்க் ரிவர்ஸில் போட்டிருக்கான். மார்க் இருக்குது, அதையும் பார்க்காம நாங்கள் நேராக போயிருக்கோம். என்ன பண்ணுறது? தயவு செய்து இந்த ஃபால்ஸ் வந்தீங்கன்னா லோக்கல் கைடு யாராச்சும் கூட்டிகிட்டு வாங்க. என்ன மாதிரி வந்து தப்பு பண்ணுறாதீங்க. பாருங்க, சுற்றி எதுவுமே இல்லை, ரூட்டு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்க மறந்துட்டேன். முதல்ல என்னோடய ஷூ பார்த்தீங்கல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அந்த ஷூவோட நிலைமை இப்போ பார்க்குறீங்களா? அதுதான் 2 பாட்டமும் போயிடுச்சு. ஜஸ்ட் கல் குத்தாமல் இருக்கணுமேன்றதுக்காக இதை அப்படியே போட்டுட்ருக்கேன். அப்படி சுற்றி கடைசியாக உங்களுக்கு ஒரு கோயில் தெரியுதா? வரும்போது சொன்னேனே ஒரு கோயில் இருக்குது அப்படின்ட்டு. அந்த கோயிலுக்கு அந்த பக்கம் வந்தோம். அந்த பக்கம் ஓரமாக வந்து இந்த பக்கம் இந்த மலைக்கு பின்னாடி வந்தோம். இப்போ என்னென்னா இந்த மலையவே சுற்றி ரூட்டு தெரியாமல் இந்த ஆங்கிளில் வந்துருக்கோம். இப்போ கோயிலுக்கு பின்னாடி சைடு இருக்கோம். கோயிலுக்கு முன்னாடி சைடு வழியாக உள்ளே வந்தோம். இப்போ கோயிலுக்கு பின்னாடி சைடாக இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் ஃபால்ஸ் பார்க்கலங்க.
கடைசி வரைக்கும் எங்களால் ஃபால்ஸ் பார்க்க முடியலைங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் திரும்பி ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டாங்க. ஃபால்ஸ் பார்க்க முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. எல்லாம் ஒரு அனுபவம் தானே. எல்லா ட்ரிப்பும் ஹாப்பியாக முடியணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. இந்த ட்ரிப்பில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஆரம்பத்திலே வீடியோவை ஆஃப்லைன் போட்டு வந்திருக்கணும், இல்லை இந்த ஃபால்ஸுக்கு ஆல்ரெடி போனவங்க கூட சேர்ந்து வந்திருக்கணும், இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்ப்ளிட் ஆகி போகாமல் ஒன்றா சேர்ந்து டிசைட் பண்ணி நடந்திருந்தால் கூட இந்த ஃபால்ஸை கண்டுபிடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. விடுங்க, எல்லாம் அனுபவம் தானே. மீண்டும் இன்னொரு அழகான பிளேஸில் சந்திக்கிற வரைக்கும் நான் தான் உங்கள் கணேஷ். பாய்.